உலகமே இன்னைக்கு ஒரு விஷயத்தை பார்த்து நடுங்கி போயிருக்குங்க. நம்ம பசிபிக் பெருங்கடல், அதாவது உலகத்தோட மிகப்பெரிய கடல், இப்போ சும்மா திகுதிகுன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சும்மா சாதாரணமா இல்லைங்க. வினாடிக்கு 12 ஹிரோஷிமா அணுகுண்டுகள் வெடிச்சா எவ்வளவு வெப்பம் ரிலீஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு பயங்கரமான வெப்பத்தை இது ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க இந்த எல்னினோ அப்படின்ற ஒரு கொடூரமான இயற்கை மாற்றம். என்னப்பா சொல்ற? கடலுக்குள்ள அணுகுண்டா வெடிக்குதுன்னு பயந்துடாதீங்க. விஞ்ஞானிகள் கணக்கு போட்டு பார்த்தப்போ, இந்த எல் நினோவால பசிபிக் கடல்ல சேர்ற வெப்பத்தோட அளவு ஒவ்வொரு செகண்டுக்கும் 12 அணுகுண்டுகளோட எனர்ஜிக்கு சமமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு செகண்டுக்கு 12 அணுகுண்டுன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு வெப்பம் கடல்ல ஏறும். இதனால உலகத்தோட வானிலையே தலைகீழா மாறப்போகுது. இந்த எல் நினோன்றது பசிபிக் பெருங்கடலோட மேற்பரப்பு தண்ணி. வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே சூடாகிற ஒரு நிகழ்வுதான். ஆனா இந்த தடவை வந்திருக்க எல் நினோ முன்னாடி எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே ஆபத்தானதா இருக்குன்னு சொல்றாங்க. இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பக்கம் உலக நாடுகள்ல பயங்கரமான வறட்சி, பஞ்சம், குடிக்க கூட தண்ணி இல்லாத நிலைமை ஏற்படும். இன்னொரு பக்கம் சில நாடுகள்ல வரலாறு காணாத அளவுக்கு கொட்டி தீர்க்க போற மழையால வெள்ளக்காடா மாறப்போகுது. விஞ்ஞானிகள் எல்லாரும் இப்போ ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த வெப்பம் கடலோட சூழலை மட்டும் பாதிக்காம உலகத்துல இருக்கிற மொத்த மனித இனத்துக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மிரட்டலா உருவெடுத்து நிற்குது. நாம செய்யற சின்ன சின்ன தப்புங்க, அதாவது இந்த குளோபல் வார்மிங், சுற்றுச்சூழல் மாசுபடுதல், இதெல்லாம் சேர்ந்துதான் இயற்கையை இந்த அளவுக்கு கோவப்பட வச்சிருக்கு. இனிமேலாவது நம்ம விழித்துக்கலன்னா இந்த எல்னினோ நம்மளை என்ன செய்ய போகுதுன்னு நினைச்சாலே உடம்பு நடுங்குதுங்க. இப்போ நீங்க நினைக்கலாம், சரிப்பா பசிபிக் பெருங்கடல் எங்கேயோ இருக்கு, அங்க தண்ணி சூடானா நமக்கு என்ன வந்துட போகுதுன்னு. ஆனா அங்கதான் நாம தப்பு கணக்கு போடுறோம். பூமிங்கிறது ஒரு தனித்தனி உலகம் கிடையாதுங்க. எல்லாமே ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட ஒரு சங்கிலி தொடர் மாதிரி தான். பசிபிக் கடல்ல நடக்கிற இந்த சின்ன மாற்றம் கூட உலகத்தோட அடுத்த கோடியில இருக்கிற நம்ம ஊர் வானிலையை மொத்தமா மாத்திடும். இந்த எல் நினோவால உலகத்தோட காற்று சுழற்சியே கம்ப்ளீட்டா மாறி போகுது. இதனால வழக்கமா மழை பெய்யுற இடங்கள்ல மழையே இல்லாம வறண்டு போயிடும். மழையே பெய்யாத பாலைவனங்கள்ல திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எல் நினோவோட தாக்கம் ரொம்பவே மோசமா இருக்கும்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. நம்ம நாட்டோட விவசாயமே இந்த பருவமழையை நம்பித்தான் இருக்கு. ஆனா இந்த எல் நினோ வந்துட்டாலே நம்ம ஊர்ல பருவமழை பொய்த்து போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மழை கம்மியா பெய்ஞ்சா என்ன ஆகும்? பயிர்கள் எல்லாம் கருகிடும், கடுமையான வறட்சி ஏற்படும், சாப்பாட்டுக்கே தட்டுப்பாடு வர்ற அளவுக்கு பஞ்சம் தலைவிரித்தாடும். யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே வெயில் காலத்துல நம்ம ஊர்ல 50 டிகிரிக்கு பக்கத்துல நெருப்பு மாதிரி வெப்பம் கொளுத்துது. இதுல இந்த எல் நினோவும் சேர்ந்துகிட்டா மனுஷன் வாழவே முடியாத அளவுக்கு வெப்ப அலைகள் வீச தொடங்கிடும். அதே மாதிரி கடலோட வெப்பநிலை வினாடிக்கு 12 அணுகுண்டுகள் அளவுக்கு அதிகமாகுறதால கடலுக்குள்ள இருக்கிற மீன்களும் மற்ற அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களும் கூட்டம் கூட்டமா செத்து மடிய ஆரம்பிக்கும். பவளப்பாறைகள்னு சொல்லப்படுற கடலோட அஸ்திவாரமே இந்த வெப்பத்தால வெளுத்து போய் அழிய போகுது. கடலோட சமநிலை குலைஞ்சா அது பூமியோட அழிவுக்குத்தான் வழிவகுக்கும். இதையெல்லாம் பார்க்கும்போது நாம இயற்கையை எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருந்தா அது இப்போ நம்மளை இந்த அளவுக்கு மிரட்ட ஆரம்பிச்சிருக்கும்னு புரியுது. இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, இந்த எல் நினோவால பனிப்பாறைகள் ரொம்ப வேகமா உருக ஆரம்பிக்கும். துருவப் பகுதிகளில் இருக்கிற பனிப்பாறைகள் உருக உருக கடலோட நீர்மட்டம் கடகடன்னு உயரத் தொடங்கும். இதனால உலகத்துல இருக்கிற பல முக்கிய கடலோர நகரங்கள் தண்ணிக்குள்ள மூழ்கி போற ஆபத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துல வர்ற கற்பனை கதை இல்லைங்க. இப்போ நம்ம கண் முன்னாடி நிஜமாவே நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பேராபத்து. உலக நாடுகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலன்னா வர்ற போற காலங்கள்ல மனித குலம் சந்திக்க போற சவால்கள் ரொம்பவே கொடூரமா இருக்க போகுது. கடைசியா நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எல் நினோ அப்படிங்கிறது ஏதோ வானத்துல இருந்து திடீர்னு குதிச்ச ஒரு சாபம் கிடையாதுங்க. மனிதர்களாகிய நாம நம்மளோட சுயநலத்துக்காக இயற்கையை எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுரண்டிட்டோம். மரங்களை வெட்டுறது, தொழிற்சாலை புகையால காற்றை மாசுபடுத்துறது, பிளாஸ்டிக் கழிவுகளை கடல்ல கொட்டுறதுன்னு நாம செஞ்ச ஒவ்வொரு தப்பும் இப்போ பூதாகரமா வெடிச்சு பூமி பந்தை ஒரு நெருப்பு கோலமா மாத்திக்கிட்டு இருக்கு. இந்த எல் நினோ நமக்கு கொடுக்குற கடைசி எச்சரிக்கை இதுதாங்க. வினாடிக்கு 12 அணுகுண்டுகள் அளவுக்கு கடல் கொதிக்குதுன்னா பூமி எந்த அளவுக்கு ஆபத்தான கட்டத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க. இனியும் நாம சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா வர்றப்போற தலைமுறைக்கு வாழ தகுதியே இல்லாத ஒரு நரகத்தை தான் நாம மிச்சம் வச்சுட்டு போக போறோம். இயற்கையை ஜெயிக்க உலகத்துல எந்த ஒரு மனிதனாலையும், ஏன் எந்த ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தாலையும் முடியாதுங்க. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இயற்கையோடு இயைந்து வாழ பழகிக்கணும். மரங்களை நடுறது, கார்பன் உமிழ்வை குறைக்கிறது, தண்ணீரை சேமிக்கிறதுன்னு நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன மாற்றங்களை இன்னில இருந்தே ஆரம்பிக்கணும். பூமி அழகா இருந்தாதான் நாமளும் நிம்மதியா வாழ முடியும். இயற்கையை காப்போம், அது நம்மளை கண்டிப்பா காப்பாத்தும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உலகத்துல நடக்கிற இந்த மாதிரி பல விசித்திரமான அறிவியல் பூர்வமான உண்மைகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உடனே நம்ம வர்ணிகா மிஸ்ட்ரி வேர்லட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து பார்க்கிறேன். நன்றி.